ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்களும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி என்ன வீடியோன்னு வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம். ஸோ போகிற அன்றைக்கி நாங்கள் என்னென்னலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்றத வந்துட்டு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நம்மளோட சேனலில் நீங்கள் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சோடனே நான் வந்து ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போயுமே எங்கே போகணுன்னாலும் ஒன்றா அம்மா வீட்டுக்கு போவோம், இல்லைனா மாமியார் வீட்டுக்கு தான் போவோம். ஸோ எங்கே போகணுன்னாலுமே வீடை நல்லா க்ளீனாக ஆர்கனைஸ்டாக வச்சுட்டு போனால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி நம்ம பண்ணிட்டு போகும்போது தான் ரிட்டன் நம்ம வீட்டுக்கு வரும்போது நமக்கு வந்து ரொம்பவே வந்து ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நம்ம அப்படியே போட்டு போனோம்னா கண்டிப்பாக நம்ம போயிட்டு வந்து டயர்டுக்கும் அதுக்கும் க்ளீன் பண்ணவே வந்து ஒரு 10 நாளுக்கு மேலே இழுத்துரும். ஸோ எப்போயுமே க்ளீன் பண்ணி தான் வச்சுட்டு போவோம். கிச்சன் வந்து நீட்டாக தான் வந்து இருந்துச்சு. ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக தான் நான் வந்து க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணேன். ஸோ அந்த வீடியோ கூட ஷேர் பண்ணியிருந்தேன், பார்த்துருந்துருப்பீங்க. இந்த ஃப்ரிட்ஜு மட்டும் தான் கொஞ்சம் கேவலமாக இருந்துச்சு. அதுலேயே வந்து இந்த தேவையில்லாதெல்லாம் இருந்துச்சு. அதுவும் கருவேப்பிலை கொத்தமல்லி தலையெல்லாம் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. ஏன்னா முந்தின நாள் தான் ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி, அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதெல்லாம் ஒன்றா கீழ் வீட்டு ஆண்டிக்கு அப்படி இல்லைன்னா சிஸ்டர்லாக்கு போகும்போது கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். சும்மா ரஃப்பாக தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப டீப் க்ளீன்லாம் வந்துட்டு பண்ணல. ஆனால் என்ன தான் வந்து ஃப்ரிட்ஜை வாரம் க்ளீன் பண்ணாலுமே இந்த தக்காளி வைக்கிற பின்னு இருக்கும் இல்லையா, அது பின்னுக்கு அடியில் வந்துட்டு தண்ணி ஏன் தேங்குதுன்னே தெரியல. அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அது நம்ம ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுனால தேங்குது. அதுவும் அந்த தண்ணி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்காது, ரொம்ப அழுக்கு தண்ணி மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அதனால் என்ன பண்ணேன், அந்த பின்னும் கொஞ்சம் கேவலமாக இருந்துச்சு. அதை மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு வச்சுட்டு மீதி எல்லாமே சும்மா வந்து தொடச்சி மட்டும் விட்டுட்டேன். நிறையா திங்ஸ் எல்லாம் எதுவும் என்னோடய ஃப்ரிட்ஜில் வந்து நான் வந்து வைக்கலை இப்போ வரைக்கும். நான் ஒன்ஸ் ஊருக்கு போயிட்டு வந்து தான் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் வந்து அரைச்சி வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு அந்த அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்து ஈவினிங் 4 o'clock தான். எப்போயுமே வந்துட்டு நாங்கள் நைட் டைமில் வந்து ட்ராவல் பண்ணுவோம். பட் இந்த டைம் வந்துட்டு 4 o'clock வந்துட்டு ட்ரெயின் கிடச்சிது லாஸ்ட் மினிட்ல. ஸோ அதனால் 4 o'clock கிளம்பினோன்னா கோயம்புத்தூர் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 11:30 கிட்ட ஆயிரும். ஸோ அதனால் வீட்லேயே வந்து ஃபுட் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம் எப்போயுமே. ஏன்னா ட்ரெயினில் வந்து ஃபுட்டு அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாவே இருக்காது. ட்ரெயினில் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தெரியும், ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்கும். ஆனால் அந்த கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாகவே இருக்காது, பிடிக்கவே பிடிக்காது. அதனால் எப்போயுமே வந்து ஃபுட் பேக் பண்ணிடுவோம். இன்றைக்கி வந்துட்டு இட்லி செஞ்சு தக்காளி தொக்கு பண்ணிக்கலான்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். லஞ்சுக்கு வந்து எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. ஏன்னா முந்தின நாள் வச்ச மீன் குழம்பே இருந்துச்சு. சரி, அதை வச்சு ரைஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் பசங்க 2 பேருமே காலைல தூங்கிட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் போயிட்டாங்க. அவங்க ஒர்க் போயிட்டு மத்தியானம் வந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ளே ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் கடகடன்னு வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்னும் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா தான் வந்துட்டு வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை எல்லாமே இருக்குது. இந்த ஷெல்ஃபெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணும்போது நான் வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். முட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு மேலே இருந்துச்சு. அதை லைட்டாக வந்து நகர்த்தும் போது வந்து பார்த்திங்கன்னா பட்டான்னு தெரிச்சிருச்சு கீழே. கரெக்டாக ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கும் போது ஃப்ரிட்ஜில் எல்லாம் தெரிச்சிருச்சு. நான் ஃபஸ்ட்டு வந்து தம்பியோட வெட் வைப்ஸ் இருக்கும் இல்லையா, சரி அது கொஞ்சம் ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை வச்சு க்ளீன் பண்ணேன். பட் ஆனால் வந்து அந்த ஸ்மெல்லு போகல. அதுக்கப்புறமா சோப்பு தண்ணி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஏன்னா தம்பி பாப்பாவும் எந்திரிச்சிட்டாங்க, அதனால் அந்த இடத்த மட்டும் க்ளீன் பண்ணுன்றக்கோசரம் சோப்பு தண்ணி தெளித்து விட்டு க்ளீன் பண்ணால் அப்போயுமே வந்து அந்த முட்டை ஸ்மெல்லு போகவே இல்லை. வீடு ஃபுல்லாக பயங்கரமாக முட்டை ஸ்மெல்லாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு மாதிரி ஒமட்டிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா சரி கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா தம்பி வந்து விளையாடுவான், அந்த டைமில் நம்ம மாப் போட முடியாது வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கும் தம்பிக்கும் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு ஒரு 11 o'clock போல் தம்பி வந்துட்டு தூங்கிட்டான். அதுக்கப்புறமா தான் வந்துட்டு வீடு மாப் போட்டேன். அதே மாதிரி ஊருக்கு போகும்போது வந்துட்டு நம்ம வந்து தலை குளிக்கக்கூடாது, வீடெல்லாம் வந்து தொடச்சி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் வந்து சொல்லுவாங்க. அது ஏன் சொல்லுவாங்கன்னு எனக்கு வந்து தெரியாது. ஆனால் எனக்கு வந்து எங்கேயாவது போகும்போது வீடை தொடச்சி விட்டு அதே மாதிரி குழந்தைங்கள தலை குளிப்பாட்டி கூப்பிட்டு போனால் தான் எனக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். அண்ட் நீங்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அதுக்கான ரீசன் வந்து என்னன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஃப்ரிட்ஜில் வந்து மாவு பால் மட்டும் இருந்துச்சு, அதை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லா திங்ஸுமே வந்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வீடெல்லாம் மாப் போட்டு முடிச்சதுக்கப்புறமா தான் தக்காளி தொக்கு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்.
அண்ட் நான் இந்த அன்றைக்கி வீடியோ எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் கிளம்புற அன்றைக்கி தான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். பட் ஆனால் எந்த அன்றைக்கி அப்லோட் பண்ணுவேன்னு வந்து தெரியாது. ஏன்னா அங்கே போனதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் போகணும். ஸோ சிச்சுவேஷன் எப்படி இருக்கும் என்னென்னு வந்து தெரியாது. ஸோ சர்ஜரி பற்றி வந்து இப்போ நாங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து விசாரிச்சிட்டோம் முன்னாடியே. ஏன்னா சர்ஜரி வந்து எப்படி இருக்கும், பெயினாக இருக்குமா, எவ்வளோ காஸ்ட், இதெல்லாமே வந்து விசாரிச்சிட்டோம். ஸோ அவங்க சொன்னது வந்து பார்த்திங்கன்னா லேப்ரோஸ்கோப்பி தான் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு வந்து பெயின் இருக்காது, சீக்கிரமாகவே வந்து ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்துட்டு மறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 45,000 to 50,000 ஆகும்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு நாங்களும் வந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணோம். கிளம்புற அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கரெக்டாக வந்து காலையிலேருந்து நல்லா தான் இருந்தான் தம்பி. மத்தியானம் கிளம்பும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபீவர் வர ஆரம்பிச்சிருச்சு அவனுக்கு. திடீர்னு எப்படி ஃபீவர் வந்துச்சுன்னே வந்து தெரியல எங்களுக்கு. அதுக்கப்புறமா நாங்கள் கோயம்புத்தூர் வந்துட்டோம். அடுத்த நாள் வந்ததுக்கப்புறமா நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம். போயிட்டு அவனுக்கு ஃபீவருக்கும் மருந்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா சர்ஜரி வந்துட்டு ஃபீவர் நல்லா குறைஞ்சதுக்கப்புறமா பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த ஃபீவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேராசிட்டமால் கொடுத்துருந்தாங்க. அப்படி இருந்துமே வந்து குறையவே இல்லை. ஒரு 2 டேஸ்க்கு அப்படியே தான் வந்து இருந்துச்சு. அகைன் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனப்போ ப்ளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் எல்லாமே வந்துட்டு பண்ணினாங்க. ஸோ வைரல் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அகெயின் வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஃபீவர் குறைஞ்சா பாருங்கள், இல்லைன்னா நம்ம வந்து அட்மிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவனுக்கு நல்லபடியாக வந்து ஃபீவர் வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ நாங்கள் கரெக்டாக மண்டே வந்து கிளம்பியிருந்தோம். டியூஸ்டே, வெட்னஸ்டே டேட் வந்து எனக்கு வந்து கரெக்டாக தெரில. ஸோ அந்த வீக் ஃபுல்லாகவே அந்த ஃபீவர்லேயே வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறமா அடுத்த மண்டே ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் அட்மிஷன் வாங்கி அடுத்த டியூஸ்டே தான் நாங்கள் வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணோம். அதாவது நாங்கள் கிளம்புன வாரம் ஃபுல்லாகவே வந்துட்டு இப்படி ஃபீவர்லேயே போயிடுச்சு. நெக்ஸ்ட் வீக் தான் வந்து சர்ஜரி பண்ணி ஒரு 2 டேஸில் எங்களை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த தக்காளி தொக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் வந்து பண்ணியிருந்தேன். இது வந்து அம்மா இப்படி தான் வந்து பண்ணுவாங்க. ஜஸ்ட் வந்து கடுகு, கொஞ்சமாக சீரகம், சோம்பு போட்டுட்டு 2 பெரிய வெங்காயம், 3 இல்லைன்னா 4-5 தக்காளி வந்து பழுத்த தக்காளியாக போட்டுக்கலாம். போட்டுட்டு கூட கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சள் தூள் போட்டு மூடி வச்சுக்கணும். இடித்த பூண்டு வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இதை மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் நல்லா தண்ணியெல்லாம் வற்றி இந்தளவுக்கு ஆனதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சு. அன்றைக்கி நைட் ட்ராவல்லே வந்துட்டு நாங்கள் இட்லி வந்து கொஞ்சம் தாராளமாக தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஏன்னா பத்தலைன்னா இடையில எதுவும் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால் நிறையா இட்லி தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். நானே ஒரு 8-9 இட்லி கிட்டே சாப்பிட்டேன். தக்காளி தொக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பசங்க 2 பேர்த்தையும் குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறமா தூங்க போட்டேன். மத்தியானம் ஹஸ்பண்டுமே வந்துட்டாங்க. வந்துட்டு அவங்க வந்து இட்லி வந்து சுட்டுட்டு இருந்தாங்க. நான் எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கல. எனக்கு ஒரு 3 ஃபீடிங் குர்த்தி, அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு 2-3 ட்ரெஸ்ஸு, தம்பிக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் வந்து எடுத்துட்டேன். ஏன்னா அவன் தான் வந்து வெட் பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ அதனால் எல்லாமே எடுத்துகிட்டு கிளம்ப வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எப்பயுமே வந்து நம்ம என்ன தான் வந்து ஏர்லியராக வந்து ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த குழந்தைங்க இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி தான் டைம் போகுதுன்னே தெரியாது. நாங்களுமே அன்றைக்கி வந்து லாஸ்ட் மினிட்ல ரொம்ப வந்து ரஷ் பண்ணிவிட்டு கிளம்பினோம். கரெக்டாக ஆவடி ஜங்ஷன் போனதுக்கப்புறமா சென்ட்ரல் போகிற ட்ரெயினுமே வந்துட்டு வரல. அதுவுமே நாங்கள் வந்து பயந்துட்டோம், ஐயோ இன்றைக்கி ட்ரெயினை மிஸ் பண்ணிடணும். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்துட்டு நாங்கள் ட்ரெயினை மிஸ் பண்ணல. லாஸ்ட் மினிட்ல போயிட்டு ட்ரெயினை வந்து பிக் பண்ணிட்டோம். ஸோ ஒரு வழியாக சர்ஜரி எல்லாமே நல்லபடியாக வந்து முடிஞ்சிருச்சு. இந்த vlog நான் ரெக்கார்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு சர்ஜரி முடிஞ்சு ஒரு 2-3 டேஸ் ஆகிடுச்சு. தம்பி நல்லாவே வந்து ரெக்கவர் ஆகிட்டான். அகைன் வந்துட்டு அவனை ரிவ்யூக்காக வந்து ஹாஸ்பிட்டல் வர சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களை எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு விட்டுட்டு அவங்க சென்னை போயிட்டாங்க. ஸோ நாங்கள் இங்கே ஒரு 2 வீக்ஸ் இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் சென்னை வந்துட்டு கிளம்புவோம். ஸோ அது வரைக்கும் vlog எல்லாமே வந்து அம்மா வீட்டிலேருந்து தான் வந்துட்டு வரும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.